ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோர்ஸ் பார்க்க போகிற பாண்டிய சோர்ஸில் வந்துட்டு நம்ம கதிர் இருக்காரே, நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா எனக்கு என் கையை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமனார்ட்டே சொல்கிறாரு. டே உனக்கு மாமனாருடா, அதை மறந்துட்டு பேசுகிறடா. அவர் கட்டப்பா ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணிக்கிட்டு கட்ட மீசை வச்சுக்கிட்டு முறுக்கிட்டு உட்காந்துருக்காரு. இவரை போய் நீ இப்படி சொல்கிற, யாராலும் அசைச்சிக்க முடியாது அந்த மாதிரி ஆயிடுச்சு இவரை பார்க்க. கடைசியில் பார்த்தா ஃபுல் ரத்தத்தை வெளியே எடுத்துட்டோம், அந்த ரத்தத்தை உள்ளே செலுத்திட்டோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது ஒத்துக்காமல் இருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு வீக்காக இருக்கீங்க, இங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் இவ்வளவோ சொல்கிறாங்க. சொல்கிறத கேட்காம இந்த சின்னவேல் கவுண்டர் சக்திவேல் இருக்காரு, அவருக்கு பயந்துக்கிட்டே வந்துட்டாங்க. ஏன்னா போன தடவை ஒரு நாள் ஆஸ்பத்திரியில் இருந்ததுக்கே பாடா படுத்தி எடுத்துட்டாடா, அதனால் இந்த தடவைலாம் இருக்கக்கூடாது, கதிருக்கு தான் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் கிளம்பிட்டா இருக்கு. ஹாஸ்பிட்டல்லே அடம் பிடிக்கிறாரு, நான் இருக்க மாட்டேனே, நீ என்ன பண்ணுவ அந்த மாதிரி இவர் அடம் பிடிக்க கடைசியில் வந்து கொண்டு வந்து வீட்டு வாசலில் விட்டுட்டு வேலையே காவ காத்துட்டு உட்காந்துருக்காரு. இவர் நடக்கிறாரு, நிற்கிறாரு, தூங்குறாரு. ஆக மொத்தத்தில் இவர் வந்து ஒரு மாதிரி பண்ணுது போல நம்ம முத்துக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா திடீர்னு இருமிட்டு ஓடி போய் வாமிட் எடுத்துட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னே வீட்டில் யாருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி நெஞ்சடைச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். அங்கே ஒரு பக்கம் டிங் டிங்னு அலாரம் அடிச்சு போல, மாமனாருக்கு உடம்பு சரியில்லடா, எந்திரிடா, கம்னு படுத்திருக்காரா அப்படிங்கிற மாதிரி. கை கால் ஓடலையே. இங்கே ஒரு பக்கம் வந்து பழனிக்கு ஃபோன் பண்ணி கேட்டா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி விஷயத்த சொல்ல, அங்கேருந்து சடுகுடுன்னு வந்து மாமா 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 அப்படின்னு சொல்ல, இவர் மாப்பிளையேன்னு சொல்லுவாருன்னு பார்த்தாங்க. கடைசியில் பார்த்தா சின்ன சக்திவேல் கவுண்டர் குமாரும் சேர்ந்து அடிச்சு வெளியே துரத்தி விட்டாங்க. இங்கே வந்து பாண்டியன்ட்டு கதர்னு கதறாரு. நாளைங்கிற எபிசோடில் தான் உண்மை வெளியே வரப்போகுது. என்னங்க பண்ணுறது, விதி வெளியேது, அதை மாற்ற முடியும்.